வச்சிருக்கா ஈச போற கூட இருக்குது எல்லோருக்கும் புரி சொல்வதற்காக அருள்வாக்கு சொல்வதற்காக வீதி வழியாக வந்திருக்கின்றார். அப்படி வீதி வழியாக வந்து என்ன வந்திருக்காப்ப செம்பேருக்கு வந்திருக்கிறார் தாயார். கையில பரப்பு வச்சிருக்கிறேன், கக்கம் குறை கூட வச்சிருக்கிறேன், காசு மணி மாட்டு மணி பச்சை மணி பவளம் எல்லாம் போட்டிருக்கிறேன். வித்திருக்காமா சொல்லு, நீ தான் சொல்லணும். அரே சாமி, என் ஊரை கேக்குறீங்க? அப்படி சாமி ஊரை கேக்குறீங்க? ஆமா ஆமா சொல்லுங்களா, நல்ல விளக்கமா சொல்லு. வீதிக்கு வந்திருக்கிறேன், உன்னை பார்த்தா அந்த பறவை போல இருக்கின்ற ஊர் என்ன, தேசம் என்ன, உன்னுடைய நாடு என்ன? போட போறான் நாடே நல்ல வேலை இருக்காது, 360 நாள் வேலை இருக்கும் போடு. அப்படி அப்படி லோகமாதா இப்படி வந்திருக்க அரியிலும் முரட்டி அல்ல முரட்டி அல்ல அரியிலும் முரட்டி அல்ல முரட்டி புண்ணிக்காரன் இப்ப அருள்வாக்கு சொல்ல வந்திருக்க. 34,000 பாக்கு வாங்கி 4 பேருக்கு 4,500 ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளவு ஆச்சு? 4 பேர் 12,000 ரூபாய்க்கு 50 பாக்கு வாங்கி இன்னும் காசு கொடுக்காத இருக்கிற. அந்த பாவகம் என்ன செய்யறாமா? அதான் என்ன செய்வேன்? அப்படி அப்படி ஏகமாக விலகி அடியார்களுக்கெல்லாம் அருளை கொடுக்க போறான். என்ன பண்ண போறாங்க? அருளை கொடுக்க போறாங்க. கலையோ அம்மா கலையோ அருமையா ஐயா அதே கேக்குறீங்க. திருவண்ணாமலையில் வாழும் தேவனுக்கு மணி பாசு மணி பூஜை பண்ணாம போட்டுருக்கிறேன். அது ஏதாவது எல்லா மணி போட்டுருக்கோமா? இப்ப மணி வந்து 4. இதுக்கு மேல கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு முடிச்சு வருது கிராமவாசி முடிச்சு 4 மணிக்கு சொல்றாங்க. அப்படி சர்வலோக நானடி சதாதடி சாவண்டி பைரவி அது போல சர்தா அப்படி என்றார். அப்படி முகமாதா எழுந்தல் செய்து அடியவர்களுக்கெல்லாம் 2 நிமிஷம் தீவார்த்தை கொடுக்கணும். 2 நிமிஷம் இந்த கரும்பு தான் வேலை முடியுது. நானே உங்களுக்கு நான் முடிக்கிறேன். அப்படி அருள்வாக்கு சொல்வதற்காக வீதி வீதியாக தாயார் வருகின்றார். அப்ப அம்மா நம்ம என்ன பண்ணலாம்? நம்மள காசு காணிக்கையாக செலுத்தி எவ்வளவு பண்ணலாம்?